அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி, அங்கே இருக்கிற பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிகேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸில் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லாஸ்ட்லியா வந்து கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஐடியாவே இல்லை. அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் கூட போகிறது. ஓகே. அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூர் கரியர். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.